மணப்புரம் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸு லைஃப் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு லோன் கொடுக்குற எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். டாடா மோட்டார் ஸ்டாக்கோட ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு புரோக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். கோல் இண்டியா கம்பெனியோட சப்சிடரி 2 கம்பெனி ஐபிஓ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். கோல்டு சில்வர் ரெண்டோட ப்ரைஸும் அதிகமாகிட்டே இருக்குது. அதை பற்றி வந்து பார்ப்போம். டாடா கெமிக்கல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். பாரத் டைனாமிக்ஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இருக்குது. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஸ்டாக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்க பொதுவான டவுட்டு என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான பணம் வேணுமா, இல்லை மாதம் மாதம் பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, அதாவது ஒரு 10 ரூபா இருக்கட்டும், 15 ரூபா இருக்கட்டும், 20 ரூபா இருக்கட்டும், அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்னொரு மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு அதிகமான லாபம் வேணும்னா நம்மக்கிட்ட அதிகமான பணம் இருக்கணும், அதிகமான பணம் இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட எந்த அமௌண்ட்டு அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். பிஸ்னஸ்லேயே அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருந்தால் கூட அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சமாக தான் வந்து ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்குற பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம பார்க்குற பெரிய பெரிய தொழில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனியாக தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு சின்ன அமௌண்ட்டு இருந்தாலும் சரி, அதை நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி அதில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நம்ம வந்து நிறைய வந்து கற்றுக்கணும். ஏன்னா பெரிய அமௌண்ட்டை போட்டு எதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நிறைய லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்க சின்ன அமௌண்ட்டை முதலீடு பண்ணி நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம். பெரிய அமௌண்ட் வந்தால் தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்போல்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம கொஞ்சமாக முதலீடு ஸ்டார்ட் பண்ண தான் நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெரிய கோட்டையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல்லில் இருந்து தான் கட்டியிருப்பாங்க. ஒரு பெரிய மரமே சின்ன ஒரு விதையில் இருந்து தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதிலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். காம்பவுண்டிங் நல்லா வந்து ஒர்க் ஆகும். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு 0.12% அதாவது ஒரு 31 புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டெக்ஸ் மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இப்போதைக்கு வந்து நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெகட்டிவ் வந்துட்டாங்க. எம்ஓ டிஃபென்ஸு ஒரு 0.5% மட்டும் பாசிட்டிவாக இருந்தாங்க. சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. காலையில் 4% வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு 3% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கோல்டு பீஸு பாசிட்டிவாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெகட்டிவாக இருக்குது. அதாவது ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோ பீஸு ஃப்ளாட்டாக இருக்காங்க. பார்மா பீஸு ஒரு 0.30% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஐடி பீஸு ஒரு 0.5% நெகட்டிவ். மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து நெகட்டிவில் இருக்காங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ்னால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து லீவாக தான் இருக்கும். பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நெகட்டிவில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸு. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே சில்வர் வந்து பார்க்கும்போது 143% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ஏன் இந்த அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ரினியூவபிள் எனர்ஜி, பேட்டரி, இவி வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் சில்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சில்வரோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நியூஸ்னால தான் இப்போதைக்கு சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த அளவுக்கு வந்து லாபம் கொடுத்துருக்கு. ஆனால் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான லாபம் தான் வந்து கொடுத்துருக்கு. சில்வர் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து கொஞ்சமாக வந்து நிறைய பேர் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கு. அதனால் நிறைய பேர் கொஞ்சமாக வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வியூஸ் வந்து பார்த்தோன்னா சில்வரை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலையும் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிட்டு இருக்கு. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து அப்படியே ஸ்லோவாக தான் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மெட்டல்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கோல்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து சில்வர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்
பேசியே சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, டிமாண்ட் அதிகமாக போகுது அப்படின்னு. இது 2மே நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதிகபட்சம் நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20% கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வர் வந்து வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸு கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்கேன். சில்வர் வாங்கலைங்க. ஏன்னா சில்வர் வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கிட்டு இருக்க ஒரு பொருளை நான் வந்து எப்பயுமே வந்து வாங்க மாட்டேன். மறுபடியும் ஏதாவது ஒரு கரெக்ஷன் வரும்போது சில்வர் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். மேபி கோல்டு வந்து இதுக்கப்புறம் கீழே போனாலும் போகலாம். அப்படி போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கேன். சில்வர் இப்போ நிறைய பேர் வாங்குறதுனால ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நிறைய பேர் சில்வர் வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப கீழே வரும். ஒரு 15லேருந்து 20% அது ஒரு ஹைலேருந்து கீழே வந்துச்சுன்னா அது நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு தான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கோல்டில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்கலான் இருந்தேன். அதாவது கோல்டு செயின் வாங்கலான் இருந்தேன். இப்போதைக்கு எங்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோல்டு பீஸ் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். எப்போ வந்து அந்த கோல்டு செயின் அதாவது ஒரு 1.5 பவுன் 2 பவுன் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோமோ அப்போ நம்ம கோல்டு பீஸை சேல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய் செயினாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோல்டு காயின் வாங்குறதா இருப்போம். ஆனால் நம்மகிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா கோல்டு இல்லைனா கோல்டு பீஸ் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டா கூட ஓரளவுக்கு அமௌண்ட் வந்தோன்னா அது வந்து சேல் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு வாங்கிக்கலாம். இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ சேர்த்து வச்சிருந்தோம்னா அந்த பணம் அப்படிங்கிறது வந்து க்ரோத் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம பணமும் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறி இருக்கும். இன்றைக்கி கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து பாஸ்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அது காரணம்னா கோல் இண்டியாவோட சப்சிடரி 2 கம்பெனி இருக்குது. SECL, MCL. இது 2யும் லிஸ்ட்டு பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ட்ரேட் இருந்துச்சு காலையிலாம். பார்க்கலாங்க இவங்க லிஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கம்பெனி எதாவது டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா இருக்குது, ஹிந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அதிகமான டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா வேதாந்தா தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டராக இருக்கனால வேதாந்தாக்கு அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு அதிகமாக டிவிடெண்ட் கிடைக்கிறனால வேதாந்தா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அதிகமான டிவிடெண்ட் வந்து தராங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமான டிவிடெண்ட் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி கோல் இண்டியா இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிவிடெண்ட் தராங்க. இந்த 2 கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவங்களும் டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 2 கம்பெனியோட அதிகமான டிவிடெண்ட் வந்து கோல் இண்டியாவுக்கு வந்து போகும். அதனால் கோல் இண்டியா ஏற்கனவே கொஞ்சம் அதிகமாக டிவிடெண்ட் தராங்க. ப்ளஸ் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டும் அவங்க வந்து டிவிடெண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கோல் இண்டியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிடெண்ட் வந்து வரும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். டாடா மோட்டார்ஸு, CV இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5% பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 20% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நொமோரா ப்ரோக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது ₹481 இதுக்கு டார்கெட் ப்ரைஸாக வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ தான் டிமெர்ஜராகவே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அதாவது டாடா மோட்டார் ஷேர் வச்சுருந்தவங்க அதோட ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 40% நம்ம நெகட்டிவில் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த டாடா மோட்டார் CV கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46% மார்க்கெட் ஷேர் நம்ம டொமஸ்டிக் மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. இன்னுமே இவங்க வந்து க்ரோத் ஆனாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இதே செக்டாரில் அசோக் லைலாண்டே இருக்காங்க. அசோக் லைலாண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக அசோக் லைலாண்டை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக அசோக் லைலாண்டு ப்ராடக்ட் அதாவது வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. கரண்ட் ப்ரைஸ் ₹175 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 268% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1,00,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக்கில் ₹95, 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ₹178. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கரெக்டாக அந்த 52 வீக் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 30 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் PE ரேஷியோ 42 இருக்குது. புக் வேல்யூ வெறும் ₹21 தான். டிவிடெண்ட் ஈல்டு 1.77%, ROC 14%, ROE 28%, ROIC 52%, OPM 19% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ ₹47.40 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.11 இருக்குது. பிஜி ரேஷியோ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 4.33 இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.16 இருக்குது. இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 17%, ப்ராஃபிட் குரோத் 54% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 30%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 30% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட
லாஸ்ட் 5 வருஷத்தில் 15% மேலே இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்க்கும்போது ஆட்டோ செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போய்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்லாம் கீழே போயிட்டுமா நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துருக்கணும். ரொம்ப கீழே போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரிவர்ஸாகவே நல்ல ஒரு லாபத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, மேலே போகிற ஸ்டாக்கை மட்டும் தான் வந்து பார்ப்போம். அதாவது ஏறிக்கிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு போய் வாங்கிடுவோம். நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே போயிடும். அப்படி பார்க்காம எந்த செக்டார் கூடிய ஸ்டாக்கில் அது நல்ல நல்ல கம்பெனிலாம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு, அதை நம்ம நோட் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து எடுக்க முடியும். நிப்பான் இந்தியா நிஃப்டி ஆட்டோ ETF இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேஸ் தான். அதாவது இண்டிவிஜுவலாக ஆட்டோ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து வாங்குறதுக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த ETF வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த ETFல கிட்டத்தட்ட 15 கம்பெனி இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹286 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மே 2022 இப்போ வரைக்கும் வந்து பார்க்கும்போது 173% இந்த ETF வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இந்த ETFல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், மகேந்திரா வந்து இருக்குது. அதேமாதிரி டூ வீலரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப்பு, டிவிஎஸ் மோட்டார்ஸு, ஈச்சர் மோட்டார்ஸு இருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அசோக் லேலாண்டு, அதேமாதிரி ஆட்டோ காம்பனன்ட்ஸில் சம்வர்தனா, மதர்சன்னு, பாரத் ஃபோர்ஜ் இருக்காங்க. சோனா, BLW, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. அதேமாதிரி டயர்ஸ் அண்ட் பேட்டரிஸில் MRF, அப்போலோ டயர்ஸு, பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி எல்லாமே இருக்குது. இந்த ஒரு ETF நம்ம வாங்கினாவே இந்த கம்பெனி எல்லாத்துலையும் நம்ம முதலீடு பண்ணதாக அர்த்தம். இந்த கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். 4-5 மாதத்துக்கு முன்னாடிலாம் இந்த ETF வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போணுச்சு. அப்போ இதெல்லாம் யாரை வாங்கியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாகவே அவங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்தது பாரத் டைனாமிக்ஸ். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 5% மார்னிங் வந்து பாசிட்டிவாக இருந்தது. இது காரணம் என்னன்னா DRDO வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரையல்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது ஆகாஷ் NG சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் டைனாமிக்ஸ்னால் டெவலப் பண்ணாங்க. அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதை இந்த DRDO வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸு இந்த கம்பெனிக்கு. இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம மேக் இன் இந்தியா கான்செப்டை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இந்தியன் கம்பெனிஸ்க்கு நிறைய ஆர்டர் வரும். இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வருதோ அப்போல்லாம் டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், நம்ம நாட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த நாட்டுக்காக தேவைப்பட்டால் கூட அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத் டைனாமிக்ஸில் வந்து வாங்கிக்குவாங்க. அதனால் இவங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது டாடா கெமிக்கல்ஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ₹1300 பக்கத்தில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு வெறும் ₹766 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ₹750 தான் இருக்குது. இப்போவும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதே ₹750 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க, இவங்க ரிசல்ட் அப்படி வந்து கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே வந்துச்சு. இப்போதைக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தால் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்காங்க. மேபி இங்கேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து வாங்கியிருப்பாங்க. மேபி அப்படி ஹையில் வாங்கியிருக்கவங்க எல்லாத்துக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது. அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட அவங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்த்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அதனால் இன்னும் போக போக ஃபியூச்சரில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் ஏறினா கூட நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்தது மணப்புரம் ஃபைனான்ஸு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவாக இருக்குது. அதோட லைஃப் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா தொட்டிருக்கு. இது காரணம் என்னென்னா கோல்டு அண்டு சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. இன்னமும் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா US வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட் கட் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது USல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண போகிறாங்க. அப்படி கம்மியாகும் போது கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னும் கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகிறது இந்த மாதிரி கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும். அதனால தான் மணப்புரம், IIFL ஃபைனான்ஸு, முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. ஜென்ரலாகவே கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அதாவது குளோபலாக ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா கூட கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த US டேரிஃப் போட்டனால தான் இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்னதான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹையில் இருந்தாலே வேல்யூஷன் படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்து இருக்கும். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 26,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 59 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 21 இருக்குது. புக் வேல்யூ ₹150. டிவிடெண்ட் ஈல்டு 1.12%. ROCE 11% இருக்குது. ROE 10%. ROIC 11%.
ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 46% இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 158 இருக்குது. பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தோன்னா 3ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2ல் வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் இந்த அளவுக்கு இவங்களோட ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2100 கோடியாகவும் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக 226 கோடி வந்து கிடச்சிருக்கு. இதுவே மார்ச் 2025 இவங்களோட ரெவன்யூ 10,007 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1204 கோடியாக வந்து கிடச்சிருக்கு. இதுவே இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 425 கோடி தான். அதாவது இவங்களோட ரெவன்யூவும் நெட் ப்ராஃபிட்டும் இப்போ இந்த லாஸ்ட் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹5.30 இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே இபிஎஸ் மார்ச் 2016 வந்து இருந்திருக்கு. அப்போனா மார்ச் 2016 என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அதே ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து போயிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, லைஃப் டைம் ஹையில் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த குவார்ட்டரில் இப்போ கோல்டு ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால இவங்களுக்கு ரெவன்யூ வந்து அதிகமாகும். அதனால் லாபமும் அதிகமாகும். அப்படி லாபம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்பெனியோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 13% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 12% வந்து அதிகமாக இருக்குது. ட்ரெண்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15%க்கு மேலே தான் இருக்குது. அது ஒரு 16% வச்சுக்கலாம் ஆவரேஜாக. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாகவே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர் 35%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. டிஐட்ட 9.17% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 68%, இதுவே லாஸ்ட் 5 வருஷத்தில் வெறும் 91% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. லாங் டர்மாக பார்க்கும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கம்மியான க்ரோத்தில் தான் வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா அதோட கையில் இருக்குது. ஒரு ஸ்டாக்கை அதோட கையில் இருக்கும்போது வாங்குறத விட கீழே இருக்கும்போது வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ கோல்டு சில்வர் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால அந்த ஒரு நியூஸை வச்சு இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்ப்போங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவு. வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.